அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல்காஞ்சி இலக்கிய பேரவை சார்பாகவும் நூல்காஞ்சி நேயர்கள் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நூல்காஞ்சியில் வரக்கூடிய ஒளிப்பதிவுகளை பாராட்டி கருத்துக்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய வாசக பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய கலித்தொகையில் 118வது பாடல் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். ஒரு மாலை மயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் தலைவியின் கூற்றாக இருக்கிறது. இந்த தலைவியின் கூற்றுல பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனநிலையில் தன்னுடைய உளவியல் சார்ந்த கருத்துக்களையும் தன்னுடைய மன போக்கையும் இந்த பாடல்களில் நம் பதிவை பார்க்கலாம். வெல்புகழ் மன்னவன் விளங்கிய ஒழுக்கத்தால் நல் ஆற்றின் உயிர் காத்து நடுக்க அறம் தான் செய்த தொல்வினை மயன் பயன் துயிப்ப துறக்கம் வேட்டு எழுத்தாற்றல் பல்குதிர் ஞாயிறு பகலாற்றி மலை சேர ஆனது கடலும் கொண்ட உலகத்து மற்ற அவன் ஏனையான் அளிப்பான் போல் இகழ் இருள்மதி சீப்ப குடைநிழல் ஆண்டார்க்கும் அருளிய வருவாற்றுக்கும் இடை நின்ற காலம் போல் இருத்தற்று மருள் மாலை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வெற்றி புகழ் கொண்ட மன்னவன் நெறிமுறை பிறழாமல் நாடாண்டு உயிரினங்களை காப்பாற்றி தன் பயனை துய்ப்பதற்காக மேலுகளத்து துறக்க வாழ்க்கையை விரும்பி எழுவது போல கதிரவன் தோன்றி பகல் பொழுதெல்லாம் உயிரினங்களுக்கு உதவிய பின்னர் மாலையில் இறங்குவதற்கு நல்ல அரசன் மாண்டு விட்டானே என்று அழும் குடிமக்களுக்கு அவன் வழிவந்த அரசன் நிலாவை போல் ஒளிதந்து காக்க வருவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் குடை நிழல் காப்பாற்றி நாடு ஆண்டவனுக்கும் நாடாள வருவனுக்கு இடைப்பட்ட காலம் போல வந்திருக்கும் மயக்கம் தரும் மாலை காலமே என்று தலைவி இந்த மாலை மயக்கத்தை இவ்வாறு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது மாலை காலமே எனக்கு பற்றுக்கொடு இல்லாமல் துறந்தவரை நினைப்பதால் குளத்தில் பூக்கும் பூவை போல குவிந்து வாடும் என் மேன்ய நலத்தை எள்ளி நகைக்கிறாய். மரத்தில் பூத்த மலர் கட்டவிழ்வது போல காதலை புணர்வது கழிப்பவரின் அழகினை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மன வருத்தத்தோடு அந்த சொல்லக்கூடிய பாடல். மாலை காலமே கை என்னும் ஓசையுடன் கோவலர் ஊதும் குழல் ஓசை கேட்டு பையென்று நெஞ்சத்து பறி கொடுத்து விட்டு வருகின்ற என்னிடம் வந்து உன் கைவரிசையை காட்டுகிறாய். யாழில் தோன்றும் செவ்வழி பண் போன்ற மொழி பேசி உறவாடிக்கொண்டு குற்றமற்ற தழுவுதலை கொண்டிருப்பவனிடம் உன் கைவரிசை செல்லாதல்லவா? மாலை காலமே அழகுடன் திகழும் தாழ்ந்த கிளைகளில் அமர்ந்து கொண்டு பறவை கூட்டம் ஆரவாரம் செய்வதை பார்த்து என் நெஞ்சம் என்னையே பகைப்பதை பார்த்து என் புண்மையை பாராட்டுகிறாய். காதலருடன் கழித்திருப்பவர் கொடியில் முல்லை மலர் முகம் திறப்பது போல் சிரிப்பதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த மாலை காலத்தை சொல்கிறார். என அங்கு என்றெல்லாம் சொல்லும்படி மாலை காலம் இடைவிடாமல் என்னை அலல் தூற்றுகிறது. என் நெஞ்சம் என்னிடம் நிற்காமல் அவரோ என்னை நினைக்காமலே விட்டுவிட்டார். அவரை நினைக்கும் என் உள்ளம் எனக்குள் இல்லாமல் அவரிடமே சென்று மகிழ்ச்சி கொள்கிறது. பிரிவிடை ஆற்றாத தலைவி மாலை பொழுது கண்டு அதனோடு புலம்பி தோழி கேட்ப அதனோடு புலந்த என்று சொல்லுகின்றார். ஒரு மாலை காலம், அந்த மாலை காலம் எப்படி இருக்குது என்றால், ஒரு காலத்தில் என் தலைவனோடு இருக்கும் பொழுது அந்த மாலை காலம் எனக்கு இனிமையாக இருந்தது. ஆனால் இன்று அதே மாலை காலத்தை நான் காண்கின்றேன், என் தலைவன் கூட இல்லை. ஆனால் அந்த இனிமையாக இருந்த அந்த மாலை காலம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெறுமையையும் வெக்கையும் தருகிறது. அதனாலதான் இந்த மாலை காலத்தை நான் வெறுக்கிறேன் என்று தலைவி தன்னுடைய உள்ளூரால இருக்கக்கூடிய அந்த அதீத அன்பையும் அந்த காதலையும் வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறாள். ஒரு தலைவியினுடைய
ஆழ்ந்த மயக்கம் என்பது தலைவனோடு இருக்கக்கூடிய அந்த காலம் மட்டும்தான். ஆனால் அந்த தலைவன் இல்லாத போது அந்த தலைவியினுடைய நேரிடக்கூடிய அந்த மாலை நேரம் ஒரு மிகப்பெரிய வெட்கையாக, ஒரு வெறுமையாக எனக்கு தோற்றம் அளிக்கிறது என்று சொல்லி இந்த கலித்தொகையில் காலம் இந்த நெய்தல் களி என்ற இந்த பாடலை நல்லேந்தவனார் என்ற புலவர் பாடிய இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு மாலை மயக்கத்தை தருவதாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல கருத்துக்களையும் நல்ல நிகழ்வுகளையும் எங்களை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னை அலங்கரிக்க நகை வாங்கி வந்தேன், உன்னை அலங்கரிக்க நகை வாங்கி வந்தேன், எனக்கா இந்த நகை என்றாய், நகையோ எனக்கா இந்த சிலை என்றது. நன்றி, வணக்கம்.